கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த உலகத்தில் தீங்கு நிறைஞ்சிருக்கிறது, தீமைகள் நிறைந்திருக்கிறது, ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. இதிலிருந்து ஒரு அடைக்கலம் நம்ம தேடி கொண்டிருக்கிறோம். எங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எந்த இடத்துல போனால் நமக்கு பாதுகாப்பாக வாழ முடியும்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயும் பாதுகாப்பு இல்லை. எங்கே பாரு தீமை நிறைஞ்சிருக்கிறது, தீங்கு நிறைஞ்சிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே நமக்கு அடைக்கலம் கொடுக்க ஒரு இடம் இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒரு இடம் இருக்கிறது. அதான் கர்த்தருடைய சேட்டைகள். அருமையானவர்களே, கர்த்தருடைய சிறகுகள். இங்கே நம் வேதத்தில் வாசிக்கிற 36ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய இல்லையா சிறகுகளின் கீழே நாம் வந்தடையக்கூடியவர்களாய், அவருடைய சிறகுகளின் சேட்டைகளின் நிழலுக்குள்ளே நாம் தஞ்சம் புகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர் தமது சிறகை விரித்து நம்மை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் சட்டைகளை தன் சேட்டைகளின் கீழாய், கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டைகளின் கீழாய் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற விதமாக எத்தனையோ தடவை நான் உங்களை அழைத்தேன், உங்களுக்கோ வர மனதில்லை என்று சொல்லி ஆண்டவர் விசனத்தோடும் கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சிறகுகள் நிழல் எத்தனை அருமையானது, எத்தனை அருமையானது. அங்கே ஒரு ஆச்சரியக்குரிய பார்க்கிறோம், எத்தனை அருமையானது. அவருடைய சிறகுகளின் சேட்டைகளின் நிழலே நாம் வந்தடையக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அங்கேதான் சமாதானம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அவருடைய சேட்டைகளின் அவருடைய சேட்டைகளின் நிழலிலே நாம் புகுகிறவர்களாய், தஞ்சம் அடைகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதம் 57ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலையும் 2வது வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது கூட, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உமை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி, இந்த விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உபத்திரவங்கள் உன்னை விட்டு கடந்து போகிற வரையிலே, உன் பலவீனம், உன் வியாதி, அருமையானவர்கள், எது உனக்கு விக்கிரங்களா இருக்கிறது? அருமையானவர்கள், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, அருமையானவர்கள், உன் வேலையில கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், அருமையானவர்களை நீ போகிற ஒவ்வொரு காரியங்களும், உன் சரீரத்துல கஷ்டம், எத்தனையோ விக்கிரங்கள், விசனங்கள், வேதனைகள், எண்ணல்கள், இடையூறுகள் உன்னை சந்திக்க வருகிற பொழுது, ஒருவேளை அதுக்குள்ள நீ இருக்கும் பொழுது, நீ ஆண்டவருடைய சேட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆக அவருடைய சேட்டைகளின் நிழலிலே நாம் அடைக்கலம் புகுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்கே நாம் அடைக்கலம் தேடுறோம்? நம்முடைய அடைக்கலம் எதுவாயிருக்கிறது? தேவனுடைய பிள்ளையை யோசித்து பார். உனக்கு விக்கிரங்கள் வரும்போது, உனக்கு நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது, வியாதி வரும்போது, எங்கே அடைக்கலம் போகிறாய்? அவனுடைய சேட்டைகளே நீ அடைக்கலம் புகுவாயின்னு சொன்னா அது உனக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அவருடைய சேட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கிறது, ஆஸ்வாதம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆகினால இன்றைக்கு அவருடைய சேட்டைகளின் நிழலிலே வந்து நாம் அடைவோம். பிரியமானவர்களே, அவர் பெரு வெள்ளத்துக்கு தப்போம் அடைக்கலமாயிருக்கிறார். அவர் புகலிடமாயிருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு நமக்கு நிழலாயிருக்கிறார். வெயிலுக்கு ஒதுங்க நிழலாயிருக்கிறார். ஆக அவருடைய சேட்டைகளை நாம் வந்து அடைவோம். அவருடைய சேட்டைகளிலே நாம் தஞ்சம் புகுவோம். அங்கே அருமையான ஆசீர்வாதங்கள் உள்ளது. எத்தனை அருமையானது, அது எத்தனை இன்பமானது. ஆக இந்த உலகத்திலே நீ கடந்து போகிற இடங்களிலே உனக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது, உனக்கு ஆபத்து வரும் பொழுது, உனக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது, உனக்கு பலவீனங்கள் வரும் பொழுது, உனக்கு எதிர்ப்புகள் வரும் பொழுது, உன் சமாதானம் குறையும் பொழுது, உன் சந்தோஷம் குறையும் போது,
பிரியமான சகோதரனே சகோதரியே, அவர் தன்னுடைய செட்டைகளை விரித்து உன்னை அழைக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிற. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. நீ எந்த வருத்தத்தில் இருக்கிற, எந்த சஞ்சலம் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிறகுகளை விரித்து உன்னை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய சேட்டைகளின் நிழலே அடைக்கலம் புக தஞ்சமடைய நீங்கள் வருவீர்களே, ஆனால் வாழ்க்கையிலே சமாதானத்தை காண்பீர்கள், வாழ்க்கையிலே சந்தோஷத்தை காண்பீர்கள். அதுதான் மிகப்பெரிய அடைக்கலம், அதான் மிகப்பெரிய பாதுகாப்பு. கர்த்தருடைய சிறகுகள் நிழலே நீங்கள் வந்தடையுங்கள். கர்த்தர் உங்களை தம்முடைய சிறகுகளாலே மூடி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். God bless you. Praise the Lord.